العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه والناس كلهم أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருள் கிருபையால் அல்லாஹ்வுடைய திருநாமங்களான அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அஸ்மாக்களை முதலாவது ஒரு முறையாக நாம் நிறைவு செய்து இரண்டாவது முறையாக தொடங்கி அது அல்ஹம்துலில்லாஹ் நிறைவு பெற இருக்கின்றது. அந்த வகையில் இன்னும் 2 இஸ்முகள் மட்டுமே இருக்கின்றது நினைவு பெறுவதற்காக. அதற்கு முன்பதாக இன்று நாம் பார்க்கக்கூடிய இஸ்மா என்பது அல்-பாகி. அல்-பாகி என்று சொன்னால் நீளமானவன், நித்திய ஜீவன். அல்லாஹ் தஆலா நீளமுள்ளவனாக இருக்கின்றான், நித்திய ஜீவனாக இருக்கின்றான். பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான்: குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். எல்லா ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். ஏனென்று தெரியுமா? அல்லாஹ் தஆலா அவர்களை, அந்த ஆன்மாக்களை அவர் கட்டுக்குள் வைத்திருக்கின்றார். அவர் அந்த ஆன்மாக்களை அனைத்தையும் அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார். எந்த ஒரு வகையாக இருக்கட்டும், ஆன்மா என்று சொன்னால் வெறும் மனிதன் மட்டுமல்ல. அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் படைத்திருக்கின்றானோ அது அத்தனை படைத்திருக்கும் மரணம் இருக்கின்றது, அதற்கு அழிவு இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுவான். சூரத் அஹ்ஸாபிலே அல்லாஹ் தஆலா கூறுவான் அல்லவா: குல்லு மன் அலைஹா ஃபான். எல்லா ஜீவராசியும் அழியக்கூடியது. எல்லா கடல்களும் எல்லா உயிரினங்களும் அல்லாஹ் தஆலா கல்வி என்று சொல்லப்படக்கூடிய என்னையெல்லாம் படைத்திருக்கின்றானோ அத்தனை மன்னிக்கூடியது. அல்லாஹ்வுடைய எதுவும் மட்டுமே நீதமுள்ளதாக இருக்கின்றது, நித்திய ஜீவனாக இருக்கின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் தஆலா நித்திய ஜீவனாக இருக்கின்றான். ஆனால் அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று சொல்லியிருக்கின்றானோ அதை மீண்டும் கொண்டு வரக்கூடிய திறன் அல்லாஹ்வுக்கு உண்டு. எந்த வகையை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு குழந்தை அதனுடைய தாயுடைய கருத்தையில் உருவான முதல் இந்த உலகத்திற்கு வந்து சிறு வயது முதல் தொடங்கி அது வாலிபத்தை அடைந்து முதியதை அடைந்து மரணத்திற்கு கடைசியிலே மரணப்படுகைக்கு பிறகு கபூரிலே சென்ற பிறகு இந்த உலகத்தினுடைய மண் கரையான அந்த உடலை தின்றுவிட்ட பொழுது ஒரே ஒரு பகுதியை மட்டும் அது விட்டு விடுமா? இமாம் பெருமக்கள் நமக்கு தஃசீரிலே கற்றுத்தரக்கூடிய விஷயம், மனிதர்களுடைய அந்த விலாயிப்பு அதை மட்டும் கரைக்காது. ஏனென்று தெரியுமா? அதன் மூலியமாக அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே அத்துணை ஜீவராசிகளையும் அதன் மூலியமாக படைப்பான் என்று சொன்னார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே, நாம் வாரம் நாம் தினந்தோறும் இந்த செய்திகளை கேட்டு வருகின்றோம். எல்லா படைப்புகளும் அளிக்கப்படும். கடைசியிலே நான் 5 மலக்குமார்கள் இருப்பார்கள். அவர்களும் அவர்களுடைய உருவம் கைப்பற்றப்படும். இறுதியாக அல்லாஹ் தஆலா மீதமுள்ளவனாக நித்திய ஜீவனாக இருப்பான் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அந்த பாக்கியான மீதமுள்ள நித்திய ஜீவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அல்லாஹ் என்கின்ற இந்த இஸ்மில் நாம் அவனை அடைப்போம். யா பாக்கியோ 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 யா எத்தனையோ நபர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
எத்தனையோ உள்ளங்கள் அல்லாஹ்வை, எத்தனையோ நாவுகள் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருந்தாலும் பெரும்பாலான மக்கள் நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கின்றோம், நாம் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்கின்ற அந்த ஒரு நுணுக்கம் இல்லாமல், அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் எண்ணிக்கைக்கு காரணத்தை மட்டுமே அவர் அல்லாஹ் தஆலா திக்ர் செய்து வருகிறார்கள். நாம் பார்க்கின்றோம், சுபஹ் தொழுகையாக இருக்கட்டும், அசர் தொழுகையாக இருக்கட்டும், இரண்டு தொழுகைகளிலே மக்கள் பெரும்பாலானவர்கள் 33 தடவை சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுவதும், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவதும், 34 முறை அல்லாஹு அக்பர் என்று சொல்வது பலமையாக வருகின்றது. ஆனால் இந்த உலகத்திலே பெரும்பாலான மக்கள் நாம் எதற்காக சுப்ஹானல்லாஹ் சொல்லுகின்றோம், எதற்காக அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகின்றோம், எதற்காக அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்றோம் என்று தெரியுமா என்று கேட்டால், பெரும்பாலான மக்கள் அது எண்ணிக்கைக்காக மட்டுமே அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஒரு சூழலில் ஏற்பட்டுவிட்டது. உதாரணமாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கடல்ல ஒரு பிரயாணி பயணம் செய்து வந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது காற்றினுடைய அந்த தாக்கத்தின் காரணமாக கப்பல் அடிபாடுகிறது. சுனாமி மாதிரி வரக்கூடிய அந்த நேரத்தில் அவர் ஈர்த்து வைக்கின்றார். அவர் போகக்கூடிய நோக்கம், அவர் போகக்கூடிய அந்த இடத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மாளிகை, அவருக்கு உரித்தான ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகை இருந்து அதை அவர் விற்பதற்காக செல்கின்றார். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு சோதனையை கொடுக்கிறார் அவருக்கு. அப்ப அவர் ஈர்த்து வைக்கிறார், யா அல்லாஹ், நான் மட்டும் இந்த ஒரு ஆபத்துல நான் தப்பிச்சிருந்தேன், நான் இந்த ஆபத்துல தப்பித்து நான் என்னுடைய ஊருக்கு சென்று அந்த வியாபாரத்தை விட்டேன் என்று சொன்னால், அந்த அரண்மனை விற்ற காசை அத்துறை அந்த அரண்மனையை நான் விட்டதில்ல, அந்த காசை உன்னுடைய விருந்தில நான் செலவழிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறேன். அல்லாஹ் தஆலா அதனுடைய அந்த ஆபத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா அதை பாதுகாக்கிறார். கடைசியில அவர் ஊருக்கு வந்தவுடனே அவர் இதே மாதிரி வியாபாரம் செய்வதற்காக அந்த அரண்மனை எவ்வளவு அறிவிக்கிறார்கள். அந்த அரண்மனை யாராவது வாங்குகிறவர்களாக இருந்தால் அந்த அரண்மனையுடைய விலை ₹1 இருக்கிறது. அந்த அரண்மனை வாங்கினா அந்த அரண்மனையுடைய விலை ₹1 இருக்கிறது. எல்லா மக்களும் அவங்களோட இவ்வளவு பெரிய அரண்மனை, அவ்வளவு பெரிய மாளிகை, எப்படியாவது ₹1 கிடைக்குது வாங்கிக்கோ அப்படின்னு வர்றாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, ஒரு நிபந்தனை இருக்கிறது, அந்த அரண்மனையோட ₹1, ஆனா நீங்க வாங்கணும்னா அந்த அரண்மனையில ஒரு தூண் இருக்கும், அதனுடைய விலை ₹1 அப்படின்னு சொல்லிடுறாரு. மக்கள் எல்லாம் சில பேர் அதுல ஒருத்தர் வாங்கிடுறாரு. இப்ப அவர் நீயும் செஞ்சது எப்படி, யாராவது இந்த மாநில விற்ற காசு உன்னுடைய புறத்துல நான் செலவழிக்கிறேன்னா நீயும் செஞ்சாரு. அதே போல அந்த மாநில விற்றது அவர் ₹1 எடுத்தாரு. அந்த ₹1 அல்லாஹ்வுடைய சதகா செஞ்சு மற்ற அம்புடையும் அவர் எடுத்துக்கிறார். இவ்வாறு ஏராளமான மக்கள் அல்லாஹ்வை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் விபத்து செய்து கொண்டிருக்கின்றோம், நாம் அல்லாஹ்வை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்கின்றது வேறொன்றமாக இருந்தாலும் அல்லாஹ்வை அவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இஸ்மான அல்-வாரிஸ் அனைத்திற்கும் சுத்தக்காரனான அல்லாஹ் தஆலா இருக்கின்றான். எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் அல்லாஹ் தஆலா மட்டுமே எல்லா விஷயத்திற்கும் உரித்தானவனாக இருக்கின்றான். நாளை மறுமையில் எழுப்பப்படக்கூடிய அந்த நேரத்திலும் இந்த பூமி அனைத்தும் அழிந்து போகும். இந்த பூமியை அல்லாஹ் தஆலா படைத்து என்று எதையெல்லாம் படைத்திருக்கின்றாரோ அது அனைத்தும் அழிந்து போகும். என்று தெரியுமா? அதை அழிக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்று தெரியுமா? அது அனைத்தும் அவனுக்கு இருக்கிறான். அதை படைப்பதும் உருவாக்குவதும் அது அவனுக்கு சொந்தமானது. அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அல்-வாரிஸ் என்கின்ற இந்த இஸ்மில் பொறுத்தா நாம் திக்ர் செய்வோம். யா வாரிசு யா வாரிசு யா வாரிசு யா வாரிஸ் யா வாரிசு யா வாரிசு யா வாரிசு யா வாரிஸ் யா வாரிசு யா வாரிசு யா வாரிசு யா வாரிஸ் யா வாரிசு யா வாரிசு யா வாரிஸ்
அல்லாஹ்வை zikr செய்யக்கூடிய அந்த ஒரு மஜ்லிஸிலே அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அழகிய திருநாமங்களை முதலாவது முறையாக அழகிய முறையிலே நாம் நினைவு செய்து இன்று இரண்டாவது முறையாக நாம் நாளை நினைவு செய்ய காத்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த zikரிலே நம்முடைய நாளை ஈரமாக்குவானாக என்கின்ற ஒரு நல்ல துஆவோடு நாம் மரணிக்கக்கூடிய நேரத்திலும் அல்லாஹ்வுடைய zikரிலே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தருவானாக துஆ செய்வானாக. இந்த திரைக்கு விடைபெறுகின்ற அல்லாஹ் பிஹா ஸலாத் அல்லாஹு தஆலா பிஹா ஸலாம் வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ